ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 51:2 இவ்விதமாய் கூறுகிறது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். தாவீது இவ்வாறு ஜெபிக்கிறான், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். சங்கீதம் 32 சொல்லுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் இருக்கும் என்று சொன்னால், அக்கிரம சிந்தை இருக்கும் என்று சொன்னால், மெய்யாகவே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். நீங்கள் 65 சங்கீதம் 3 வாசித்தால் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். செய்யக்கூடாது என்று தெரிந்து மீறி நடப்பதுதான் மீறுதல்கள், இதுதான் அக்கிரமம். இந்த வருடத்திலே நமக்கு எல்லாமே தெரியும், நிறைய காரியங்கள் நமக்கு அறிந்திருந்தும் கூட மீறி நடக்கிற காரியங்கள் அக்கிரமத்திலே போய் முடிந்து விடுகின்றது. ஆண்டவர் வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் எத்தனை வார்த்தைகளை நாம் தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் துணிகரமாய் மீறி இருக்கிறோம். செய்யத்தகாதவைகளை நாம் செய்துவிட்டு தேவனிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஏமாற்றுவதைப் போல நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் 28 சங்கீதம் 3 வருவீர்கள் என்றால், 28 சங்கீதம் 3 அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களிலே பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல்களை உதடுகள் சொல்லுகிறது, ஆனால் இருதயத்திலோ என்ன இருக்கிறதாம்? பொல்லாப்பு இருக்கிறது. இதுவும் அக்கிரமம். நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்க வேண்டும். யோபு 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். இரண்டும் ஒன்றாக இராமல் வெவ்வேறாக இருந்தால் அது பொய், அது அக்கிரமம். நாம் அயலானுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதான வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம், ஆனால் உண்மையாகவே நமக்கும் அந்த அயலானுக்கும் சமாதானம் இருக்கிறதா? நாம் நல்ல முறையிலே அவர்களை கண்ணோக்குகிறோமா, அல்லது இருதயத்திலே அவர்களை குறித்ததான தீமையான காரியங்களை நினைத்து கொண்டு வாய் மாத்திரம் வாழ்த்துதல் சொல்லுகிறதா? அங்கே நம்முடைய வாயை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். வாய் ஒன்று பேசி இருதயம் ஒன்றை யோசித்து மாற்றி மாற்றி நாம் பேசக்கூடாது. அடுத்ததாக 66 சங்கீதம் 18 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 66 சங்கீதம் 18 இவ்விதமாக கூறப்பட்டிருக்கிறது, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்முடைய சிந்தையிலே தவறான காரியங்களை சிந்திப்பது. அநேகர் மேலே பார்ப்பதற்கு நன்றாக இருப்பார்கள், மேலே நன்றான காரியங்களை பேசுவார்கள், மேலே ஆவிக்குரிய போர்வையை போர்த்து கொண்டிருப்பார்கள், வாய் வசனங்களை பேசி கொண்டிருக்கும், நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கும், செய்திகளை குறித்து அலசி ஆராய்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இருதயத்திலே பாவம் செய்வார்கள், சிந்தையிலே பாவம் செய்வார்கள். வேதம் இதை அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் புலம்பலின் புஸ்தகம் 3 40-41 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நம்முடைய வழிகள் எவ்விதமாய் இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எவ்விதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு நம்முடைய இருதயத்தை ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய கைகளை ஏறெடுக்கும் பொழுது உண்மையாகவே இந்த அக்கிரமம் நீங்கி நாம் கழுவப்படுகிறோம். அடுத்ததாக எசேக்கியேல் 23 48 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்,
இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். கிரமம் என்றால் ஒரு ஒழுங்கு, ஒவ்வொரு காரியத்தை முறைப்படி செய்கிறது. அக்கிரமம் என்று சொல்லுவது முறை இல்லாதபடி முறைகேட்டாய் நடப்பது, முறை தவறி ஒழுங்கில்லாமல் நடப்பது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய ஊழியத்திலே முறைப்படி நாம் செய்கிறோமா அல்லது முறை தவறி செய்கிறோமா? இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் முறை தவறி செய்கிறதுனாலே நாம் அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். தாவீதினுடைய காலத்திலே உடன்படிக்கை பெட்டியை தோளின் மேலே வைத்து சுமந்து அதை தூக்கி கொண்டு வர வேண்டும். அதுதான் முறை, கர்த்தர் அனுமதித்த முறை. ஆனால் அவங்க புது வண்டியை செய்து மாடுகளை, அவர்கள் புது மாட்டை கட்டி அதன் மாட்டு வண்டியில எடுத்து கொண்டு வந்து அது இடறி அது விழுந்து அதை பிடிக்க ஊசா போய் ஊசா அங்கே அடி வாங்குகிறான். இது சுமக்க வேண்டிய பிரகாரமாக இவர்கள் சுமக்காததினாலே அந்த நாளிலே அடி விழ பண்ணினார் என்று நாளாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அடி விழுவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் சொல்லியதை விட்டு சொல்லாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம முறைகளை மாற்றி கொண்டிருக்கிறோம். நிபிதமாக செய்யும் பொழுது அது அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஒரு முறையோடு கூட நாம் செய்ய வேண்டும். கடைசியாக என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஒரு தலைவனை மிஞ்சி பேசுவது அல்லது தலைவனை மிஞ்சி போவது அக்கிரமம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நடத்துகிறவர்களை கொடுத்திருக்கிறார். அந்த நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உத்தரவாதம் அவர்கள் செய்து, அவர்கள் ஜெபித்து, அவர்கள் வெடித்திருக்கிறதினாலே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடியினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகள் அடங்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஊழியர்களுக்கு அடங்குகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவு நமக்கு கீழ்ப்படிதல் காணப்படுகிறது? இதையெல்லாம் நாம் தியானித்து பார்க்க வேண்டும். நாம் அடங்காதபடிக்கு மிஞ்சி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்றைக்கு நாம் மிஞ்சி போகிறோமோ அன்றைக்கு நமக்கு அடிவிடும். ஏனென்றால் அவரவர்களுக்கென்று தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஊழியனுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ராஜாவுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, தீர்க்கதரிசிக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சவுலின் நாட்களிலே ராஜ்யபாரம் அவனுடைய கையை விட்டு போனதற்கு காரணம் அவன் தான் யார் என்பதையும் தன்னுடைய அபிஷேகத்தின் அளவு என்ன என்பதையும் மறந்து மிஞ்சி போய் சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்தான். சாமுவேல் வந்து சொன்னார், புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்லி. இன்னைக்கு புத்தியீனமாய் நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்மிடத்துல பணபலம் இருக்கிறது என்று நாம் செய்வோம் என்று சொன்னால் அது அக்கிரமம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் சந்திக்கிறதான சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாம் பண்ணுகிற காரியங்களை தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும் என்று கேட்போம். அக்கிரமம் நீங்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்கள் தடைகளை சந்தித்து கொண்டு பல ஆண்டுகளாக ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு நீங்கள் ஏங்கிக் கொண்டு ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி கேள்வியோடு கூட இருக்கிறீர்களா? இன்றைக்கு தாவீது எப்படி உணர்த்தப்பட்ட 51ஆம் சங்கீதத்தை எழுதினானோ அதை போல நாமும் உணர்த்தப்பட்டு நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவைகளை விட்டு அகற்றுவோம். கர்த்தர் உடனடியாக நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.